ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்துச்சு முந்திலாம் இல்லை. இப்போ போன ஆட்சி காலத்தில் ரயில்வேக்குன்னு ஒரு தனியாக பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்னு போடுவாங்க. அதில் இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க, ட்ரெயின் டிக்கெட்டை குறைப்பாங்க, கூட்டுவாங்க. இந்த மாதிரி லக்கேஜஸ்க்கு, குட்ஸ் ட்ரெயினுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது இது பண்ணுவாங்க. நிறையா அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் நடக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் நடக்கும். ரயில்வே பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயத்தையே ஒழிச்சிட்டாங்க. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை முழுவதுமாக ரயில்வேக்கு பட்ஜெட் கிடைக்காது, ஆள் எடுக்கிறதில்ல, தனியார் மயமாக்குறாங்க. இப்படியே போய் என்னென்னா ஒட்டுமொத்தமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை தனியார்ட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைசஸ் வந்து ரயில்வே தான். இந்தியாவில் பெரிய நிறுவனம் வந்து ரயில்வே தான். ரயில்வேல தான் ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அது கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு லிங்க் இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள பெரிய நெட்வொர்க்கான ஒரு இது. அதை வந்து இவங்க தனியார் மயமாக்குறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. அதனால் ஆள் எடுக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய கவனக்குறைவாகவே இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரயில் விபத்து. ஆனால் நீங்கள் அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை போன ஆட்சி காலத்தை இந்த ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணுறப்ப எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாரு. அவர் சொல்கிற புள்ளிவரத்தை பார்த்தாலும் கூட நம்ம கண்மாடி பார்க்குறோமே. ஆந்திராவில் நடந்துச்சு, ஒரிசாவில் நடக்குது, வரிசையாக தொடர்ந்து ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கிராஸ் பண்ணும்போது இயற்கு 100 பேர் வந்து இறக்குறதாகவும் சொல்கிறாங்க. பல பதிவுப்பட்ட அது மத்திய ரயில்வே துறை இதுக்கு இந்த இதுல டெத்தை இறந்துருக்குன்னு புள்ளிவரம் கொடுக்குறாங்க அவங்களே. கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் பாதுகாக்கத்தானே வேணும்.